ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங். இன்னைக்கு டே ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்து பசங்களுக்கு பால் காய்ச்சி அவங்களுக்கு பாட்டிலில் ஊற்றி கொடுத்தேன். அவங்களுமே பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டீ போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். எங்களுக்கும் பசங்களுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன். என்னுடைய பசங்களுக்கு ரவை உப்புமானா ரொம்ப பிடிக்கும். சரி, 2 பேருக்குமே சேர்த்து பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடையே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங்க்கு போட வேண்டியது இருந்தது. எல்லா துணியுமே மிஷினில் துவைக்க போட்டுட்டு பசங்க துணி மட்டும் தனியாக கையில் வாஷ் பண்ணுவேன். எங்கள் ட்ரெஸ் எல்லாமே மிஷினில் போட்டுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் மாடியில் காய போட்டுட்டு வந்துட்டேன். துணி காய போட்ட கையோடையே செடிக்கு எல்லாம் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு மதியம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியம் இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பருப்பு சாதம் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வெஜ் புலாவ் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். லஞ்ச் முடிச்ச கையோடையே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கருவாடு கேட்டிருந்தேன். கருவாடு கொடுத்து விட்டாங்க. அதையுமே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஃப்ரிட்ஜில் கருவாடு எடுத்து வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற எல்லா வேலையுமே இருந்துச்சு. வத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசி எல்லாம் கொட்டி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டு கிச்சனில் கிராசரி திங்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே இருக்கும். அதிகமாக காலியாகிறதுன்னு பார்த்திங்கன்னா சுகர், டீத்தூள், ஆயில் இது மட்டும் அடிக்கடி காலியாகிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டு கிச்சனில் என்ன அடிக்கடி காலியாகும், என்ன அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் போல் பசங்களை கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு ரோட்டில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வெளியில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் தான் கூப்பிட்டு போக மாட்டேன், ஏன்னா சமாளிக்கவே முடியாது 3 பேரையும் கூப்பிட்டு போனால். எங்கள் பரு ஓடுவாங்க. கொஞ்ச நேரம் விளையாடி நின்றுட்டு அப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு வேறு ஒரு விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.